இறைவன் சொன்னா அது சரியாக இருக்கும், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு தன்னோட மனைவி மகனை ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பாலைவனத்துல இப்ராஹிமோட மனைவி கை குழந்தையோட இருக்கிறாங்க. பாலைவனத்துல தண்ணீர் இல்லாம இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக கை குழந்தையே நிழலான ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணீர் தேடி போறாங்க. எங்க தேடியும் தண்ணீரும் கிடையாது, அங்க சுத்தி ஆள் நடமாட்டமும் கிடையாது. என்ன செய்வதுன்னு அறியாம இப்ராஹிமோட மனைவி குழந்தைகிட்டே வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. இப்ராஹிமோட மனைவிக்கு என்ன செய்வது என்று அறியாம இறைவா என்று கூற, அந்த சமயத்துல குழந்தையோட கால் பூமியில பட அந்த இடத்துல நீரூற்று வர தொடங்கியது. இந்த விஷயங்கள் எல்லாம் அறிஞ்ச மக்கள் இறைவனோட மகிமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப உண்டான நீரூற்று இப்ப வரைக்கும் இருக்கு. அதுதான் சவுதி அரேபியால இருக்கிற ஜம்சம் கிணறு. ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் தண்ணீர் மக்கள் குடிநீர் தேவைக்காக எடுத்தாலும் ஜம்சம் கிணறுல இருக்கிற நீரோட அளவு சிறிதளவும் குறையறதே இல்ல. மக்களோட நீர் தேவை அறிந்தே இறைவன் இப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்தியிருக்காரு. இந்த மாதிரி பல அற்புதங்கள் பல இறை தூதுவர்கள் அல்லது நபிகள்னு அழைக்கப்படுறவங்க